பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான பொருட்களால் தீபம் ஏற்றி வழிபடுவாங்க. அதில் அகல் விளக்கு ஏற்றக்கூடிய தீபமும் எலுமிச்சையில் ஏற்றக்கூடிய தீபமும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. எலுமிச்சை தெய்வீக கனி அப்படின்னு சொல்லப்படுவதனால அதில் விளக்கேற்றி வழிபடும்போது இறைவனுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வேண்டுதல்களானது சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அந்த வகையில் எலுமிச்சை பழ தீபத்தை எந்த கிழமையில் ஏற்றினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறை வழிபாட்டில் அதுலேயும் குறிப்பாக அம்மன் மற்றும் பைரவர் வழிபாட்டில் எலுமிச்சை பழமானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இதை தெய்வீக கனி அப்படின்னும் சொல்லுவாங்க. முக்கணிகள் என்று சொல்லக்கூடிய மா, பலா, வாழை போன்ற பழங்களில் கூட பூச்சிகள் உள்ளே போய் அரித்து அதனுடைய தன்மை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் எலுமிச்சை அப்படியெல்லாம் இல்லைங்க. காய்ந்து போனாலும் அழுகி போனாலும் அதனுடைய தன்மை மாறுவதே இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. எலுமிச்சை பழத்திற்கு எதிர்மறையான ஆற்றல்களையும் தெய்வீக தன்மையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றலானது அதிகமாகவே இருக்குதுங்க. இது நேர்மறையான ஆற்றலை வெளிப்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால தான் இந்த எலுமிச்சை பழமானது தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்றதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. அம்மன் கோவில்களில் இருக்கக்கூடிய சூலாயுதத்தில் எலுமிச்சை பழம் குத்தி வைப்பதற்கும் இதுவும் ஒரு காரணமாகுங்க. மேலுமே எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நாளில் எலுமிச்சை தீபம் ஏற்றுவதற்கு சிறப்பான நாட்களாகும். அதுலேயும் ராகு காலத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இப்படி நம்ம செய்வதனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்க தொடங்குங்க. எலுமிச்சை பழத்தை பாதியாக நறுக்கி அதில் இருக்கக்கூடிய சாரை வெளியில் பிழிந்து விட்டு பழத்தோட உட்புறமாக திருப்பி கிண்ணம் போல் நம்ம மாற்றி வைக்க வேணும். அதில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயை ஊற்றி நம்ம திரி போட்டு தீபம் ஏற்ற வேணுங்க. அதே போல் துர்க்கை அம்மனுக்கு முன்னாடி நேராக எலுமிச்சை பழ தீபத்தை ஏற்றி வைத்து ஓம் சாமுண்டாயே விச்சே என்று சொல்லி நம்ம தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க. எலுமிச்சை விளக்குக்கு ஏற்றிய பிறகு அம்மனை 9 முறை இல்லைன்னா 21 முறை சுற்றி வந்து நம்ம வழிபட வேணும். எலுமிச்சை விளக்கை எப்பொழுதுமே ஜோடியாகத்தாங்க ஏற்ற வேணும். ஒற்றை விளக்காக நம்ம ஏற்றக்கூடாது. 2 விளக்காகத்தான் நம்ம ஏற்ற வேணும். எலுமிச்சை தீபத்தை கோவில்களில் மட்டும்தாங்க நம்ம ஏற்றி வழிபட வேணும். வீடுகளில் நம்ம ஏற்றக்கூடாது. எந்த கிழமையில் எலுமிச்சை தீபத்தை ஏற்றி வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தீராத நோய் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகு கால வேலையான மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேற்றுவதனால தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே குணமடைந்து விடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்க துர்க்கை அம்மனுக்கு ஏற்றி வழிபடுவதனால கணவன் மனைவி பிரச்சனையானது சரியாகி விடுங்க. சொத்து பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, திருமணம் தாமதமாகி கொண்டிருக்கக்கூடியவங்க, நல்ல வேலை கிடைக்க வேணுங்கிறவங்க வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையிலான ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாகவே நடக்க தொடங்குங்க. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றுவதனால ராகு தோஷம் மற்றும் செவ்வாய் தோஷம், கடன் பிரச்சனைகள், கோர்ட்டு வழக்குகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமையில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றணும்னா திருமண தடைகளானது விலகி விரைவில் திருமணமானது நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ வளமானது அதிகரிக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் பைரவர் வழிபாட்டிற்கு உரியது அப்படிங்கிறதுனால அன்றைய நாளில் பைரவர் சன்னதியில் எலுமிச்சை விளக்க ஏற்றி வழிபட்டோம்னா எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பயங்கள் அனைத்துமே
நீங்கிவிடும். நீண்ட நாளாக தீராத கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. தனிப்பட்ட வேண்டுதலுக்காகவும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு 2 எலுமிச்சை தீபங்கள் ஏற்றி வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் எந்த திரியில் நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மஞ்சள் நிற பருத்தி துணியில் செய்யப்பட்ட திரியை கொண்டு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. தாமரை தண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி நம்ம வழிபட்டோம்னா முன்ஜென்ம பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும். பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றோம்னா நல்ல அதிர்ஷ்டமானது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க. நம்ம நினைத்த காரியம் நிறைவேற வேணும். அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலக வேணும். எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலக வேணுங்க. குடும்பத்தில் நல்ல சுபிட்சமான சுபகாரியங்கள் நடைபெற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பானதாகும். துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படின்னு சொன்னாலே நம்முடைய ஞாபகத்துக்கு வரக்கூடியது ராகு கால வழிபாடு தாங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய ராகு கால வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். அப்படிப்பட்ட ராகு கால வழிபாட்டில் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. அப்படி தீபம் ஏற்றும் போது எந்த முறையில் தீபம் ஏற்றணும்னா நம்ம நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் கோவிலுக்கு சென்று ராகு காலத்தில் சென்று அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் கலந்து கொண்டு எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நிறைய பேர்த்தோட வழக்கமாகவும் இன்றளவுக்கு இருந்துட்டு தாங்க இருக்குது. அப்படி வழிபாடு செய்யும்போது சில மாற்றங்கள் மற்றும் செய்வதனால நம்ம நினைத்த காரியமானது நிறைவேறும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் செல்வமும் புகழும் தேடி வருங்க. அந்த வழிபாட்டுக்குரியான முறையத்தான் நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமை நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் கோவிலுக்கு ராகு காலத்தில் போக வேணுங்க. அப்படி போகும்பொழுது புள்ளிகள் இல்லாத நல்ல எலுமிச்சை பழமாக நம்ம பார்த்து வாங்கி கொள்ள வேணும். ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கொண்டு போக வேணுங்க. இந்த எலுமிச்சம் பழத்தை வாங்கி கொண்டுட்டு போய் அதை 2ஆக நறுக்கி அதனுடைய சாறுகளை எடுத்துவிட்டு அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா பசுநெய் தீபம் ஊற்றி நம்ம தீபம் போட்டு வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு இந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த காரியம் நிறைவேற வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியம் சீக்கிரமாகவே நிறைவேற வேணும் அப்படின்னு மனதார நீங்கள் வேண்டிக் கொள்ள வேணும். இதே போல் துர்க்கை அம்மன் முன்னாடி அந்த காரியம் நடைபெற வேணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக் கொள்ள வேணுங்க. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையில் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா வாரங்கள்லையுமே செவ்வாய்க்கிழமை நாளில் தாங்க இந்த வழிபாட்டை செய்ய வேணும். அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமை நாள்லையும் இந்த வழிபாட்டை செய்ய வேணுங்க. அடுத்த வாரம் அதாவது 2வது வாரமும் இதே போல் ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் கோவிலுக்கு சென்று 2 எலுமிச்சை பழங்களை வாங்கி கொண்டு 4 தீபங்களாக நீங்கள் ஏற்றி வழிபட வேணும். இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எலுமிச்சை பழத்தை கூடுதலாக சேர்த்து 2 தீபங்களாக நீங்கள் சேர்த்து போட்டுக்கொண்டே வர வேணுங்க. 9வது வாரம் 9 எலுமிச்சை பழங்களை வாங்கி அதை 2ஆக நறுக்கி 18 தீபங்களை போட்டு நீங்கள் வழிபட வேணும். மேலுமே 9வது வாரம் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எலுமிச்சை பழம் வாங்கி மாலையாக கோர்த்து துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் சாற்றி வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டிலேயே எலுமிச்சை பழ சாதம், வடை, சுண்டல் போன்றவற்றை செய்து அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைத்தும் வழிபடலாங்க. அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாங்க. இந்த முறையில் நீங்கள் முழு நம்பிக்கையோடு துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. கோவில்களில் பரிகாரத்திற்காக விளக்கு ஏற்றக்கூடியவங்க மண் விளக்கு, எலுமிச்சை, தேங்காய், மாவிளக்கு போன்ற பலவிதமான பொருட்களால் விளக்குகள் ஏற்றுவதை பார்த்துருப்பங்க. இதில் அகல் விளக்கு பரிகாரத்துக்கு பின்னாடி நிறைய பேர் எலுமிச்சை தீபம் ஏற்றுவதை பார்த்துருப்போம். அதற்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் பல காரணங்களானது சொல்லப்படுது. எலுமிச்சை பழத்திற்கு உரிய தனி சிறப்பு அது காயாக இருக்கும்போதும் சரிங்க, பழமானாலும் சரி, அழகுனாலும் சரி, அதனுடைய புளிப்புச்சுவை மட்டும் மாறாமல் அப்படியே இருக்குமாங்க. எலுமிச்சை பழத்திற்கு தெய்வீக சக்திகளையும் நேர்மறையான ஆற்றல்களையும் ஈர்க்கக்கூடிய தன்மையானது அதிகமாக இருக்குதுங்க.
கோவில்களில் கொடுக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வாங்கிட்டு வந்து வைத்தோம்னா அது காய்ந்து போகாமல் அழுகி போயிடுச்சுன்னா வீட்டில் தீய சக்திகள் செய்வினை கோளாறுகள் இருப்பதாக அர்த்தமாகுமாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.